கண்டி, மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்று சித்தியடைந்த 361 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் ஊக்குவிப்புத் தொகை வழங்கப்பட்டது. அதற்கென 36.1 மில்லியன் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்தினூடாக வழங்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, பிரதி அமைச்சர்களான பிரசன்ன குணசேன, மதுர செனவிரத்ன ஆகியோரும் அதன்போது இணைந்திருந்தனர். ஜனாதிபதி நிதியம் ஆரம்பிக்கப்பட்டதன் உண்மை நோக்கத்தை தற்போதைய அரசாங்கம் நிறைவேற்றுவதாக பிரதமர் அதன்போது குறிப்பிட்டார். ජනාධිපති අරමුදලත් ඒ වගේම දෙයක්. ජනතාව වෙනුවෙන් මේ රටේ පුරවැසියන් වෙනුවෙන් බිහිවෙච්ච ඒ අරමුදල ஜனாதிபதி நிதியமும் அவ்வாறுதான் மக்களுக்காக, இந்நாட்டு பிரஜைகளுக்காக உருவாக்கப்பட்ட நிதியம். ஆரம்பிக்கப்பட்ட நோக்கத்திலிருந்து மாறுபட்டு சலுகைகள், சிறப்புரிமைகளை பெற்றுக்கொள்ளும் குழுவினருக்கு அவர்களின் நன்மைகளுக்காக மேலும் அதிலிருந்து உதவிகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இன்று நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜனாதிபதி நிதியத்தின் உண்மையான நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளையும் கொழும்புக்கு வந்து சிரமப்பட்டு பெற்றுக்கொள்ளாமல் இலகுவாக தமது கிராமத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அது மாற்றமடைந்துள்ளது. அது மக்களுக்கு நெருக்கமாக மாறியுள்ளது. பிரஜைகளுக்கு கிடைக்க வேண்டிய சகல சேவைகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். சிரமமின்றி அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நாட்டை மேம்படுத்தவே நாம் முயற்சிக்கின்றோம். දියුණු කරන්න තමයි අපේ රට වෙනස් කරන්න තමයි අපි මේ උත්සාහ කරන්නේ. මෙතෙක්කල් ජනාධිපති අනුමෝදනයේ මුදල් ගන්න ඔක්කොම එන්න ඕනන්නේ. இதுவரை ஜனாதிபதி நிதியத்தின் உதவிகளை பெற்றுக்கொள்ள கொழும்புக்கே வர வேண்டியிருந்தது. இதனை ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுக்கும் நாம் பரவலடைய செய்தோம். ஜனவரி மாதம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதத்தில் 341 பிரதேச செயலக பிரிவுகளிலும் இதனை நடைமுறைப்படுத்தும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இவ்வளவு வேகமாக இதனை செய்தோம் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதனோடு தொடர்பட்ட ஜனாதிபதி உள்ளிட்ட ஏனைய பணியாளர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். கொழும்பில் இதற்கு வரிசைகள் இருக்கும். இப்போது ஜனாதிபதி செயலகத்துக்கு 10 பேர் வரையே வருகின்றார்கள். இதற்காக அதன் சேவை பரவலடைய செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புலமை பரிசில் திட்டம் கடந்த ஜூன் மாதம் கிளிநொச்சியில் வைத்து யாழ்ப்பாணத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. சப்ரகமுவ, ஊவா மேல் மாகாணங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. பல்கலைக்கழக அனுமதி பெற்ற சகல மாணவர்களுக்கும் இதனூடாக உதவிகளை வழங்க நான் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்த 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்காக நாம் 36 மில்லியன்களை இன்று கொண்டு வந்துள்ளோம். ஜனாதிபதி நிதியத்தில் இந்த நாட்டு மக்களின் பணமே உள்ளது. அவை மக்களின் கரங்களுக்கு செல்ல வேண்டும். இல்லாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியம் என்பது மக்களின் நிதியம். இதன் உண்மையான உரிமையாளர்கள் மக்களே. அதன் செயற்பாடுகளை உரிய முறையில் ஒழுங்குபடுத்துவதே எமது பணி. ජනතාව අපිට තියෙන්නේ හරි විදිහට මේ වැඩේ ජනතාවට පත් කිරීම.